Is 5 from the following balance sheet of Sundaram Limited. Calculate proprietary ratio. Proprietary ratio formula என்னன்னா shareholder fund divided by total asset. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஹோல்டர் ஃபண்ட் வந்து 3 விஷயம் இருக்கும். ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஈக்விட்டி ஷேரும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் வந்து ஷேர் கேபிட்டல் வரும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டோட்டலாக 3 அமௌண்ட் இருக்குது. 250, 150, 50. டோட்டல் அசட் அப்படின்றது அசட்டும் லைபிலிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ டோட்டல் அசட் வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கிற மாதிரி டோட்டல் ஆஃப் த அசட் 6 lakh. இப்போ ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறேன். ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பை டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் 2,50,000 கொஷனில் இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1,50,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50,000. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,50,000. டோட்டல் அசட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க டோட்டல் 6 lakh. நான் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,50,000, டோட்டல் அசட் ஒரு 6 lakh, 45/45 வந்து 3 15s இருக்குது, 60 வந்து 4 15s இருக்குது. அப்போ 3/4. சேம் அதே தான். 3/4 அப்படின்னா 0.7/75/1. ஸோ ரேஷியோன்னு வரும்போது ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.75:1. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.